நான் இன்ஸ்டாவில் போட்ட ப்ரீவியஸ் 3 வீடியோக்குமே வியூஸ் அதிகமாக போயிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா 1,60,000, 1,10,000, 1 மில்லியன் அடிச்சிருக்கு. என்னுடைய அக்கௌண்ட் 10Kலேருந்து இப்போது 25K போயிருக்கு. இது எல்லாமே வியூஸ் போனதுனால மட்டும்தான். வியூஸ் போச்சுன்னா மட்டும்தான் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் இருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டாக? அப்படின்னா வியூஸ் அதிகமாக போகணும். இது வியூஸ் போனது எல்லாமே அந்த 1 மில்லியன் அடிச்சது எல்லாமே பிளான்டு தான் எல்லாமே. இப்படி இருந்த என்னுடைய ரீல்ஸ் வந்து 5,000, 6,000, 7,000 அந்த மாதிரி போயிட்டு இருந்த ரீல்ஸ் வந்து அந்த பிளான் பண்ணதுனால, இதெல்லாம் கரெக்டாக பண்ணதுனால கரெக்டாக 1 மில்லியன் அடிச்சுது. இதுதான் என்னுடைய 1 மில்லியன் வியூஸ் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 3 செகண்ட். இந்த கான்செப்ட் என்னென்னா, தள்ளிட்டே இருக்கக்குள்ள உங்களோட ரீல்ஸ் அவங்க பார்க்க வைக்கணும். ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த 3 செகண்டில் நீங்கள் எதுவுமே நல்லாவே பண்ணவே இல்லைனாக்கா தள்ளி விட்டுருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 3 செகண்டில் நீங்கள் என்னென்ன வைக்கலாம்னா, நெகட்டிவாக நீங்கள் பேசி வைக்கலாம், இல்லை சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம், இல்லைனா வயலண்ட்டாக வைக்கலாம், இல்லை சம்திங் மிஸ்டீரியஸாக வைக்கலாம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 3 செகண்ட் போரிங்காக மட்டும் இருக்கக்கூடாது. போரிங்காக இருந்துச்சுன்னா உங்களோட ரீல்ஸை வந்து தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 செகண்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் நெகட்டிவான ஹூக் தான் போட சொல்கிறேன், நெகட்டிவான வீடியோஸ் க்ரியேட் பண்ண சொல்லலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 செகண்டில் நீங்கள் ஹூக் வச்சிங்கன்னா, ஓ இவன் ஏதோ சொல்கிறான், இவன் ஏதோ பண்ணுறான், இவன் நெகட்டிவ் ஏதோ பண்ணுறான், இல்லை இவன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான், இல்லை ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ட்டு அந்த 3 செகண்டில் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த 3 செகண்டை நீங்கள் 50 செகண்டாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா, 3 செகண்ட் ஃபஸ்ட்டு பார்க்க வைக்கணும், என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்க்ரோல் பண்ணாமல் பார்க்க வைக்கணும். அடுத்து 50 செகண்டுக்கு அவங்கள ஹோல்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மற்ற ஃபுல் வீடியோவும் அவங்க ஃபுல்லாக பார்த்துருவாங்க. புரியுது அவங்களுக்கு? 3 செகண்ட் அவங்க உங்கள் ரீல்ஸ் தள்ளி விடக்கூடாது. 50 செகண்டுக்கு அவங்கள அப்படியே பார்க்க வச்சுட்டே இருக்கணும். அப்படி 50 செகண்ட் அவங்கள பார்க்க வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபுல் ரீலும் அவங்க பார்த்துருவாங்க. நல்ல வீடியோ போடணுன்னாலே இந்த மாதிரி எதாவது பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்து என்னென்னா, கமெண்ட்ஸ் அண்ட் கேப்ஷன்ஸ். கமெண்ட்ஸ் அண்ட் கேப்ஷன் முடிஞ்ச அளவுக்கு 5 or 6 லைனுக்கு மேலே வச்சுருங்க. ஏன்னா 5 or 6 லைன் வச்சிங்கன்னா அது படிக்கிறதுக்கு 10 செகண்ட்லேருந்து 15 செகண்ட் மேலே ஆகும். புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கக்குள்ள பின்னாடி உங்களோட வீடியோ ஓடிட்டு இருக்கும். அவங்க 10 செகண்ட் 50 செகண்ட் படிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் பின்னாடி உங்களோட வீடியோ ஓடிட்டு இருக்கும். இதனால இன்ஸ்டாகிராமுக்கு இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட் க்ரியேட் ஆகுது, பார்த்துட்டே இருக்காங்க இதை அப்படி சொல்லிட்டு இன்னும் ஒரு 4 பேருக்கு, இன்னும் ஒரு 10 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ கமெண்ட்ஸ் 5 சென்டென்ஸ் ஆர் 6 சென்டென்ஸ் வச்சுருங்க. அடுத்து என்னன்னா, தம்ப்நெயில். என்னது தம்ப்நெயில்? யூடியூப் அது தம்ப்நெயில்லாம் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் காமிக்கிறேன். இது ரேண்டமாக வந்த இன்ஸ்டாகிராம் ஃபீடு இது. இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிக்கிறேன். இது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏதோ ஒன்று அப்நார்மலான ஃபேஸ் ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு இருக்கக்குள்ள நான் அதை தொட்டு பார்ப்பேன். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஏதோ ஒன்று நடக்குது அங்கே, இதில் ஏதோ ஒன்று அப்நார்மலான ஃபேஸ் இருக்குது, இது சாதாரண ஃபேஸ் இல்லைன்ட்டு கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொஃபைலில் போட்டிருக்க எல்லா போஸ்ட்டும். இதில் அது மட்டும் பார்த்தீங்கன்னா 3.2 மில்லியன் வியூஸ் அடிச்சிருக்கு. மற்ற எந்த வீடியோவும் அந்த மாதிரி வியூஸ் அடிக்கவே இல்லை. ஏன்னா தம்ப்நெயில். நீங்கள் எடுத்தவொடனே ஃபீடுக்கு தான் போவீங்களே தவிர ரீல்ஸுக்கு போக மாட்டீங்க. அதே தான் எல்லாருக்கும். எடுத்தோடனே ஃபீடுக்கு போகக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது, இங்கே ஏதோ ஒன்று அப்நார்மலாக இருக்குன்ட்டு நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. அவங்க தொட்டு உள்ளே போகிறதுனால தான் அவங்க வந்து பார்க்குறாங்க அந்த ரீல்ஸ். புரியுதா அவங்களுக்கு? ஸோ சிடிஆரும் முக்கியம், அதாவது தம்ப்நெயிலும் முக்கியம். தம்ப்நெயில் எப்படி வைக்கணும்னா 1:1 வைக்கணும். அதாவது அந்த ஸ்கொயருக்குள்ளே வர மாதிரி வைக்கணும். ஏன்னா ஃபீடில் பார்க்கக்குள்ளே அது ஸ்கொயரில் தான் இருக்கும். அதனால 9:16 போகாமல், அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் வைக்காமல் அந்த ஸ்கொயரில் எல்லா கண்டென்ட்டும் அடங்குற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த சிடிஆருக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து 8 மணி நேரம் எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக 4 மணி நேரம் ரிசர்ச் பண்ணிட்டாலே போதும். ஏன்னா 8 மணி நேரம் ஃபேன்சியாக எடிட் பண்ணி போட்டாக்கா, கண்டென்ட்டே இல்லாமல் போட்டாக்கா அது யாருமே பார்க்க மாட்டாங்க அதிகமாக. நீங்கள் கண்டென்ட் நல்லா வச்சிங்கனாக்கா, நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் இருந்தாக்கா கண்டிப்பாக அது ரீச் போகும். புரியுது அவங்களுக்கு? 8 மணி நேரம் 7 மணி நேரம் எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக 4 மணி நேரம் 3 மணி நேரம் எடிட் பண்ணுறதுக்கு பதிலாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த டைமை வந்து ரிசர்ச்சில் போட்டுடலாம். ஏன்னா கண்டென்ட்லாம் இப்போ நிறையவே இருக்குது இல்லை, எல்லாமே போட்டாச்சு. ஃபிட்னஸ் பற்றி போட்டாச்சு, ஸ்போர்ட்ஸ் பற்றி போட்டாச்சு, மேரேஜ் எல்லாமே, ரிலேஷன்ஷிப் எல்லாமே போட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அதில் புதுசாக எதாவது பண்ணணுனாக்கா ரிசர்ச் பண்ணால் தான் நிறையா கிடைக்கும். நிறையா ஒரு புதுசான கண்டென்ட்லாம் கிடைக்கும். நீங்கள் போடுற கண்டென்ட்டு மற்றவங்களுக்கு வேல்யூவாக இருக்கணும். அப்போ தான் வியூஸ் அதிகமாக போகும், ஃபாலோவர்ஸ் அதிகமாக ஏறுவாங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணால் தான் உங்களுக்கு வேல்யூ அங்கே இருக்குது. புரியுதா? அதை விட நீங்கள் மற்றவங்களுக்கு எஜுகேட் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிங்கனாக்கா நீங்கள் லாங் டேர்முக்கு மார்க்கெட்டில் சர்வே பண்ணலாம். நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்கிறேன்னா, மற்றவங்களை எஜுகேட் பண்ணுற மாதிரி வீடியோ போடணும், நல்ல கண்டென்ட் உள்ளதாக வீடியோ போடணும், உங்ககிட்ட என்ன ஸ்கில் இருக்கோ, என்ன டேலண்ட் இருக்கோ அதை மற்றவங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி வீடியோ போடணும். அப்போ தான் உங்களை பார்த்து நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. நீ என் கூட ஒர்க் பண்ணுறியா, இல்லை நம்மளே ஏதாவது ஒன்று பண்ணால் கூட இந்த மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கலாம். ஸோ வேல்யூபிளான கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னா, லைக்ஸ். ஒரு லைக்குக்கு 10 வியூஸ் இல்லை அதுக்கு மேலே போகுது. இப்போ நீங்கள் ஒரு வீடியோக்கு லைக் போடுறீங்கன்னா அந்த வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். இப்படி தான் லைக்ஸ் ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். 1,18,000 லைக் போயிருக்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா 1.1 மில்லியன் போயிருக்கு. நான் பார்த்த வரைக்குமே இப்படி தான் லைக்ஸ் ஒர்க் ஆகுது. நான் சொன்னது இன்ஸ்டாக்கு மட்டும் தான், யூடியூப்க்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஏன் வியூஸ் அதிகமாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, அதை மற்றவங்களுக்கு ஷோ பண்ணணுனாக்கா, இந்த மாதிரி ரீச் ஆச்சுனாக்கா உங்களோட டேலண்ட்டை வந்து நிறைய இடத்துக்கு தெரிய வரும். நிறைய பேரால் உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஆக்டிங் பண்ணுறீங்க, இல்லை டேரக்டிங் பண்ணுறீங்க, இல்லைனாக்கா வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு டான்ஸ் ஆட வரும், இல்லை உங்களுக்கு நல்லா எடிட்டிங் வரும், உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும். இது எல்லாமே வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான். இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, அந்த பிஸ்னஸ் சுற்றி நீங்கள் வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும், அதனால லீட் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சிஸ்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு தேடி எல்லோரும் வருவாங்க. ஸோ ஒய் நாட்? உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் சேஷாத், நான் என்ன கற்றுக்கணும் அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கேன், அதை பாருங்கள், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் என்னுடைய மோட்டிவ் என்னென்னா மற்றவங்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும், சம்திங் நான் வந்து அவங்க லைஃப்பில் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. என் வாழ்க்கையில் நான் சேஞ்ச் கொண்டு வரணும், அதை வந்து நான் என்னென்ன கற்றுக்கணும், நான் என்ன ஐடி வரணும், அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ரொம்ப எனக்கு பேசுனது இப்போ சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. எப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகுனே தெரில.